காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சரவணன் சேலரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறாரு. ஸோ மயிலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அட்டா பாவி கொஞ்சம் கூட எடுத்து வைக்காமல் அப்படியே குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுக்குறானே அப்படின்ற கோவத்தோட பார்க்குறாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பாண்டியன் ஆகட்டும் இல்லை கோமதி ஆகட்டும், டே உனக்கு கொஞ்சம் செலவுக்கு ஏதாவது எடுத்து வச்சுக்கோடா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு செலவு இருக்கோ எடுத்துக்கோடா அப்படின் போது, இல்லை வேண்டாமா, அது எதுக்கு அந்த புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ராஜி வந்துட்டு ரூமில் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அங்கே கதிர் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிட்டு வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ ராஜி வந்து அவர் பேசின எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அந்த பணம் அவர் கொடுத்ததாகட்டும், இவங்க கோச்சிட்டு போனது, அவர் பின்னாடியே கெஞ்சிட்டு வந்தது, சரி நீ டியூஷன் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் பெர்மிஷன் கொடுத்தது, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் சின்ன சத்தம் கூட அவங்க பாட்டு பாடிக்கிட்டே தலை துவட்டுறாங்க. பட் அந்த சத்தம் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. லைட்டாக காலை மிஷா கூட ஐயோ பாவம் அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அவர் தூங்கிட்டு இருக்கார். அவர் மேலே அப்படியே போர்வையெல்லாம் எடுத்து பாசமாக போத்து விட்டு அப்படியே அந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வந்துட்டு இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே மயில் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க தனியாக ரூமில் உட்காந்து. அப்படியே அந்த காசெல்லாம் அந்த மனுஷன் கொடுத்துட்டாரு, செலவுக்குன்னு கொஞ்சம் கூட எடுத்துக்கலையா, எனக்காவது கொஞ்சம் செலவுக்கு கொடுக்கணும், இல்லை நான் ஒவ்வொரு தடையும் போய் அத்தை மாமாட்ட போய் எனக்கு காசு கொடுங்க செலவுக்குன்னு கேட்க முடியுமா, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரவணன் வராரு. என்ன மயில் தனியாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின் போது, இல்லை மாமா நீங்கள் என்ன மாமா சேலரி எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்களா, எதுவும் எடுத்து வச்சுக்கலையா அப்படின் போது சரவணன் கேட்குறாரு, எதுக்கு மயில் எதுக்கு அந்த புது பழக்கம்லாம் அப்படின்னு. இல்லை மாமா நீங்கள் தான் தம்பிங்களுக்கு வேறு காசு கொடுக்கணும்னு சொன்னீங்க தானே, அதில் கொஞ்சம் காசை எடுத்து வச்சுட்டு கொடுத்துருந்துருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, நான் இப்போ காசை எடுத்து வச்சுட்டு கொடுத்தேன்னா அப்பா என்ன செலவுன்னு கேட்பார் இல்லையா, அப்போ தம்பிக்கிட்ட வாங்கினேன்னு சொல்லி அந்த பிரச்சனை தெரிய வரும், அதனால அப்பாட்ட ஃபுல் சேலரி கொடுத்துட்டேன், தம்பிங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வேறு எங்கேயாவது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மயிலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. சரி நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு, மாமா எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, கால் வலி வேறு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரவணன்ட்டு எதுக்கு நீ எப்போ பார் போகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தானே, நான் போயிட்டு வந்துடுறேனேன்னு. சரி அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு போயிரு அப்படின்றாரு. மயில் பாண்டியன் அண்ட் கோமதி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கால் வலி, சமைக்க கூட முடியல, நான் வீட்டுக்கு போயிட்டு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஏன் உன் தங்கச்சி இருக்காதுன்னு ஹெல்ப் பண்ண மாட்டாளான் போது, அவளுக்கு சமையல் தெரியாது, நான் போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க தங்கமயிலும். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ பாண்டியன் சொல்கிறாரு, தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, அப்படியே கொண்டு போகும்போது விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி அண்ட் மீனா தான். ஸோ மீனா அப்படியே பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்காங்க ராஜியை. ஏ ராஜி வேற லெவலில் மாஸ்க் காட்டிட்ட, நீ எப்படி அவனை டியூஷனுக்கு ஒத்துக்க வச்ச, அத்தையும் ஒத்துக்க வச்சிட்ட பாரு அப்படின் போது நம்ம ராஜி சொல்கிறாங்க, ஆமாக்கா நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன் அவன் பயங்கரமாக நம்மளோட கதிர் சண்டை போடுறான், சண்டைனா வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறான்னு போது அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவன் பின்னாடி பம்பிட்டு வரும்போது தான் தெரிஞ்சது அவன் ஒரு டம்மி பேசின்ற மாதிரின்னு. ஸோ மீனா கேட்குறாங்க, சரி ஓகே நீ உங்கள் வீட்டில் சொல்ல போகிறேன்னு போயிட்டேன், ஒருவேளை அவன் போய் சொல்லிருன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு. அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டாங்க்கா, நான் ஃபர்ஸ்ட் கோமா தான் போனேன், சொல்லலாம் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தான் போனேன், பட் அதுக்கப்புறமா அவன் கேட்ட விதத்தை பார்த்து சரி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அவனை பற்றிலாம் புரிஞ்சிருச்சுக்கா, இனிமேல் அவனை வச்சு பாருங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பட் கதிரை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான்க்கா இருந்தது, அவன் கெஞ்சிட்டு வரும்போதெல்லாம் பாவமாக இருந்தது, ஆனால் அத்தையை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், ஏன்னா அத்தைக்கு தெரியும் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு, அவங்க தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒன்னால தான் என் பையன் கஷ்டப்படுறான்ற மாதிரி பேசினாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், இருந்தாலும் அத்தையும் பாவம் தான், மாமாட்ட இதை பற்றி பேசணும் தானே அப்படின்றாங்க. அண்ட் நம்ம மீனாவும் ஆமாம் இந்த வீட்டிலலாம் இப்படி இருந்தால் தான் பொழைக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜி ஒரு சபதம் எடுக்கிறாங்க, நானே வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், படிக்கிறேன், ஒரு பெரிய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், படித்து வேலை வாங்கி மீனாக்கே நான் பாஸாக வரேன் அப்படின்றாங்க. ஸோ மீனா இருந்துட்டு எனக்கே நீ பாஸாக வந்து என்னை விட ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மயில் அண்ட் சரவணன் தான். ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பிட்டாங்க, பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரம் நம்ம மயில் சொல்கிறாங்க, மாமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கூட இப்படி பைக்கில் வர்றதுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம சரவணன் பைக்குக்கு நேராக ஒரு பைக் அப்படியே மின்னல் வேகத்தில் கிராஸ் ஆகுது. ஸோ நம்ம சரவணன் அப்படியே ஏன் லூசு பையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிரேக்கை போட்டு இப்படி போகிறான் பாரு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே மயில் அந்த ஒரு பதட்டத்தில் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இது நம்ம சரவணுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்குது, ஏய் மயில் என்ன பண்ணுற, இப்படி ரோட்டில் ஏன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எதனால என்ன இருக்குது, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஆனவங்க தானே, நம்ம ரெண்டு வீட்டு பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணவங்க தானே அப்படின் போது, ஸோ சரவணன் சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, அப்பாவுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா இது என்ன ரோட்டில் இப்படி இருக்காங்கன்னு நினச்சிக்குவாங்க, அதனால் நீ கையெடு அப்படின் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் என்ன மாமா இருக்குது, நம்ம ரெண்டு பேர் பெர்மிஷனோட தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின் போது, இல்லை வேண்டாம் அது அப்பாவுக்கு தலைகுணவாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ரோட்டில் இந்த பிள்ளைங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க, கையை எடு, உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா என் தோளில் கை வச்சுக்கோ, இடுப்பில் கை இப்படி பிடிக்காத கட்டி பிடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது நம்ம மயிலுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது.
என்னடா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டானே அப்படின்ட்டு நான் எங்கேயுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக வராங்க. ஸோ அடுத்த சீட்டில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பாகியம் இங்கே பக்கத்து வீட்டில் கொலாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தண்ணிக்கு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையெல்லாம் போட்டு நான்லாம் நினச்சா உனக்கு இந்த ஏரியாலே இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக இவங்க 2 பேரும் வர்றது தூரத்திலே பார்த்துட்டாங்க. அடடா இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போ 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 அப்படின்னு இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சரவணன் வராரு. வந்துட்டு என்னத்தை ஏதாவது பிரச்சனையின் போது இல்லை ஏரியாக்காரங்களாம் ஏதோ கோயிலுக்கு போகணும்னு பேசினாங்க, அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. அண்ட் இவர் கேட்குறாரு, அத்தை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே சரியாயிடுச்சா அப்படின் போது அதுவா காய்ச்சல் தான் சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க நடிக்கிறாங்க. ஏன்னா மயில் அப்படியே கண்ணை கட்டுறாங்க. ஸோ காய்ச்சல்னு சொல்லும்போது அப்போ சரவணன் கேட்குறாரு, உங்களுக்கு கால் வலின்னு தானே தங்க மயில் சொன்னா அப்படின் போது ஆமாம் கால் வலியும் இருந்துச்சு, அப்படியே காய்ச்சலும் இருந்துச்சு, எல்லாம் ஒரு மாதிரியா இப்போ பரவாயில்ல அப்படின்னு உடனே பாகியம் அப்படியே தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி ஆக்டிங்கை போட்டாங்க. சரி சரவணன் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ பாகியம் திட்டுறாங்க, ஏன்டி கிறுக்கி முன்னாடி சொல்லிட்டு வர மாட்டியாடி, நீ பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்க அப்படின் போது அம்மா நீ வா அது பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் புலம்புன்னு புலம்புறாங்க. அங்கே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமா வந்த நேரத்துலேருந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க, நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கேனே தெரியல, ராஜியும் மீனாவும் அத்தையோட முந்தானே பிடிச்சிக்கிட்டே சுற்றுறாங்க, அவங்க 3 பேர் தான் ஒரு கூட்டணி எப்போ பாரு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சண்டை போடும்போது கூட நான் தான் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ என்ன கழட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் கூட்டணியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்போது பாகியம் திட்டுறாங்க, இதுக்கு தானே அப்போல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாத, நீ தேவையில்லாத வேலையில் செய்யாத அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பாகியம் திட்டுறாங்க. இப்படி நம்ம வீட்டுக்கு வரணும்னா கூட நான் அவர்கிட்ட சொன்னேம்மா எங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் எதுக்கு டெய்லியும் வீட்டுக்கு போகிறேன்னு கேட்குறாரு, அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேளுன்னு சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்களும் எதுக்கு வீட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவையும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. அதை விட இன்றைக்கி சேல்ரி வந்துச்சு, அந்த சேல்ரியை அப்படியே கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் கூட செலவுக்கு எடுத்து வைக்காமல் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு, எல்லா செலவுக்கும் நான் அவங்கள தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது தள்ளிட்டு இருக்கிறாங்க. அங்கே நம்ம பாக்கியம் அப்படியே வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா என்ன பண்ணலாம் அப்படின்னு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.